பிகே ஆதவர்ஜுனா இங்கே 2 பேர் கையிலையும் டிஎம்கேனுடைய இந்த தில்முல் சமாச்சாரங்கள், தில்லலங்கடி வேலையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த சமாச்சாரங்கள்லாம் அவங்க கையில் இருக்குது. பிகே எப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னார்னா எடப்பாடி ஒத்துக்குவார், அவர் சொன்னார்னா விஜய் ஒத்துக்குவார். அதாவது விஜயையும் எடப்பாடியையும் 2 பேரும் இப்போதைக்கு பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து ரொம்ப ஹைலி ஈகோயிஸ்டிக் பர்சன்ஸ். அதாவது அவங்களுக்கு தன்னை பற்றிய மிக திறமையான ஒரு நெகோஷியேட்டர் தேவை. அந்த நெகோஷியேட்டர் பொசிஷனில் தான் வந்து பிரசாந்த் கிஷோர் இருப்பாரோ அப்படிங்கிற இந்த பயம் வந்துருச்சு. பட் ஒன் திங் சார், எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தாச்சு சொன்னா டிஎம்கே கால் அந்த பயம். சட்ட ஒழுங்கு ப்ராப்ளம் இருக்குது, பாலியல் குற்றச்சாட்டுகள் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. 7 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் யாரையுமே விடுறதில்ல. இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு துணை முதல்வர் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் பேசுவது ரொம்ப ரொம்ப தவறுன்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது இதில் ஒரே ஒரு சின்ன சமாச்சாரம் சொல்கிறேன். நம்ம மாண்புமிகு உதயநிதி பற்றி, அவருடைய மகன் வெளிநாட்டில் இருந்த பொழுது அவருடைய சேஷ்டைகள் பற்றி வீடியோக்கள் வந்த வண்ணம் இருந்தன. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வேலை பார்த்தாங்க. அந்த சமயத்திலேயே பல கோடிகள் 300-400 கோடி வரைக்கும் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் இருந்தது. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் வெற்றியை ஈட்டி கொடுத்தாங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மூலமாகத்தான் முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றார் அப்படிங்கிற கருத்துக்களும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் வேலை பார்த்தாங்க. இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் விஜயுடன் ஒரு சந்திப்பு தான். இன்னும் வேலை பார்ப்பதற்கான அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பை பார்த்த உடனே திமுக பயப்படுகிறது. அப்படின்னா பிகே கையில் கடந்த தேர்தலுக்கு வேலை பார்க்கும் போது திமுக குறித்த பிளஸ் மைனஸ் எல்லா ரெக்கார்டும் பிகே கையில் இருக்கிறது, இதனால பாதிப்பு ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற நிலையில பயப்படுறாங்களா? என்ன காரணம் சார்? இல்லை, உங்கள் கேள்வியிலேயே அந்த பதில் வந்துருச்சு. இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னால் கூட நாம் பதிவு பண்ணியிருக்கோம், நான் பதிவு பண்ணியிருக்கேன். பிகே ஆதவர்ஜுனா இங்கே 2 பேர் கையிலையும் டிஎம்கேனுடைய இந்த தில்முல் சமாச்சாரங்கள், இந்த தில்லலங்கடி வேலையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த சமாச்சாரங்கள்லாம் அவங்க கையில் இருக்குது. அவர் ஓகே, அவர் ஒரு எக்ஸ்டர்னல் அட்வைசர் மாதிரி தான் இருக்க போகிறாரு. மற்றதெல்லாம் ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜுனா கட்சிக்குள்ளேருந்து மேற்பார்வை பண்ணுவார். ஜான ஆரோக்கியசாமி வெளியிலேருந்து அதை வியூகம் வகுத்து கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோமே. அதாவது இது வேலைக்கு வராது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவருடைய பயண பாதையை செப்பனிட்டு கொண்டு போகிறார் அப்படின்னு நான் பார்க்குறேன். கரெக்டாக அவர் டெவலப் பண்ணின்னு போகிறாரு. எப்படி எந்த இதில் மூவ் பண்ணணும், அதாவது எந்த சேஃப் கேம் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு உடனே வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சதவீதத்திற்கு வாக்குகள் பெற்று ஒரு குறிப்பிட்ட அளவு வெற்றி பெற்று விட்டால் யார் முதல்வர் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு தான் அவர் பார்க்குறாரு. அதனால தான் அவர் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஆனால் இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் சொன்னது, இவங்களுடைய ஒட்டுமொத்த நிறை குறைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இவங்க எந்த அளவுக்கு போய் தில்முல் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு இவங்களோட வியூக ரகசியங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். பட் அட் த சேம் டைம் இவங்களுக்கு இன்னொரு பயம் என்ன அப்படின்னா, பிகே எப்பேற்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னார்னா எடப்பாடி ஒத்துக்குவார், அவர் சொன்னார்னா விஜய் ஒத்துக்குவார். அதாவது விஜயையும் எடப்பாடியையும் 2 பேரும் இப்போதைக்கு பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப ஹைலி ஈகோயிஸ்டிக் பர்சன்ஸ். அதாவது அவங்களுக்கு தன்னை பற்றிய சுய சிந்தனை, சுய பிரமை மிக அதிகமாக இருக்கிறது. இவரை பொறுத்த வரைக்கும் இது எம்ஜிஆருடைய கட்சி, ஜெயலலிதாவுடைய கட்சி, இரட்டை இலை சின்னம் எங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் 50 வருஷமாக 70 வருஷமாக இதில் இருக்கோம், ஆட்சியில் அரசியலில் இருக்கோம், நீ இப்போ தான் வந்திருக்கிற அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க.
இவர் வந்து நடிகர் 250 கோடி ரூபா ஆண்டு வருமானத்தை விட்டு விட்டு நான் வந்திருக்கிறேன், மக்களுக்கு நன்மை செய்வதற்காக நான் வந்திருக்கேன், நான் வந்து மோஸ்ட் பாப்புலர், எம்ஜிஆருக்கு அடுத்ததாக மிக மிக பாப்புலராக இருப்பது நான் தான் அப்படிங்கிறது அவரோடது. அதனால் ரெண்டு பேருமே இணைந்தால் 117 117 தான் பிரிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ரெண்டு பேருமே அது இவர் ஒத்துக்க மாட்டார், எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இதில் எங்கேயாவது ஒரு மீட்டிங் பாயிண்ட் கொண்டு வருவதற்கு மிக திறமையான ஒரு நெகோஷியேட்டர் தேவை. அந்த நெகோஷியேட்டர் பொசிஷனில் தான் வந்து பிரசாந்த் கிஷோர் இருப்பாரோ அப்படிங்கிற இந்த பயம் வந்துருச்சு. பட் ஒன் திங் சார், எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தாச்சு சொன்னா டிஎம்கே காலி, அந்த பயம். இப்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்துருக்காங்க. இதற்கு திமுக தரப்புல இருந்து தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகி பல விதங்களில் செய்திகள் வந்துட்டு இருக்கு. விஜயை தங்கள் பக்கம் எடுப்பதற்காகத்தான் பாஜக அரசு ஒய் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெளிவருது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஹவு ஸ்டூபிட்! இது வந்து அபத்தமாக இருக்குது இந்த பேச்சு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் பிரகாரம், சிஆர்பிஎஃப் பிரகாரம் முதல்லாம் எஸ்பிஜி இருந்தது, பிளாக் கேட்ஸ் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தோம். எஸ்பிஜினா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் குரூப்பு. அவங்கெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதாவது ரொம்ப கருப்பு கோட் போட்டுக்கிட்டு நிற்பாங்க, ரொம்ப குவிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற குவிக் ரெஸ்பான்ஸ் டீம், அது மாதிரிலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாமே சிஆர்பிஎஃப்பில் கொண்டு வந்துட்டார் நம்ம தலைவர் நரேந்திர மோடி. சிஆர்பிஎஃப்லேயே ஒரு மகளிர் டிவிஷனே ஓப்பன் பண்ணிட்டார் அவர். சிஆர்பிஎஃப்லேயே கேனைன் டிவிஷன் ஓப்பன் பண்ணிட்டார். கேனைன் டிவிஷன் சொன்னால் நாய்கள், ஒரு இவ்வளவு நாய்கள், அந்த நாய்களை வந்து மோப்பம் பிடிக்கிறதுக்கு விட்டுருவாங்க. அவங்க அதுக்குன்னு தனி படையை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாரு. அதாவது சிஆர்பிஎஃப் வந்து மிக மிக முக்கியமான அரசியல்வாதிகளுக்கு, பிரபலங்களில் உங்களுக்கு நடிகர்கள் எல்லாம் வந்துடுவாங்க, கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருமே வந்துடுவாங்க. யாருக்கெல்லாம் த்ரெட் பெர்செப்ஷன் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், அரசு தரப்பிலிருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இங்கே வந்து எல்லோரும் வைத்தறிகிறாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அண்ணாமலைக்கு கூட தான் ஒய் கொடுத்தாங்க, இப்போது விஜய்க்கு ஒய் கொடுக்குறாங்க. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், உளவுத்துறையினுடைய அடிப்படையில் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு உள்துறை அமைச்சகம் இதை முடிவு பண்ணுறது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு உளவுத்துறை இருக்குது, இங்கேயும் ஒரு அமைச்சகம் இருக்குது, உள்துறை அமைச்சகம் இருக்குது. அதுக்கு முதல்வர் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் உங்களுக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட் வருது. அப்படிங்கும்போது விஜய்க்கு ஏதாவது த்ரெட் பெர்செப்ஷன் இருக்கா? அதாவது ஆபத்து. அந்த முட்டை கிட்டெல்லாம் விட்டுருங்க, யாரோ ஒரு வீடியோ வந்துச்சு இல்லையா, முட்டை வீச போகிறாங்க, முட்டை கொடுக்க போகிறோம், 1 லட்சம் 2 லட்சம் முட்டை நாமக்கல்லேருந்து ஹோல்சேலில் வாங்கிங்க, இல்லை முட்டை அடிக்க போகிறவங்க இவ்வளவு கேர்ஃபுல்லாக யோசிக்க போகிறாங்க லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பற்றி. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது அஃப்கோர்ஸ் அது வந்து அதாவது இந்த த்ரெட் பெர்செப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடையாது அது. ஆனால் அதை பற்றி நான் சொல்லலை. பட்டு ஒரு நடிகர் அப்படிங்கும்போது அங்கே கும்பல் வரும். ஒரு நடிகர் அப்படிங்கும்போது நிறைய பேர் பார்க்குறதுக்கு வருவாங்க, அந்த இடத்துல ஒரு தள்ளு முள்ளு வரும். ஏன்னா இந்த அரசுக்கு ஒரு ஏர்ஃபோர்ஸ், இந்த அரசுக்கு இந்த ஏர்ஃபோர்ஸ் ஷோ பண்ணுறதுக்கு கூட ஒரு வக்கு கிடையாது, ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க முடியல. விஐபிகளுக்கெல்லாம் ஒரு 7 எக்ஸிட் ரூட்டு, 5 லட்சம் பொதுமக்களுக்கு, பாமர் மக்களுக்கு யாரெல்லாம் ஓட் போட்டானோ அவனுக்கெல்லாம் ஒரே ஒரு எக்ஸிட் ரூட்டு. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசு ப்ளஸ்ஸு தமிழ்நாட்டினுடைய இன்றைய கிரைம் கிராஃப்னா குற்ற கிராஃப் வரைபடம், அந்த வரைபடத்தை நீங்கள் பாருங்கள். அப்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பர்செப்ஷன். சார் உங்களுக்கு இது கிடையாது சார், உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு செக்யூரிட்டி உங்களாலையும் என்னெல்லாம் வந்து ரோட்டில் போனால் எவனும் கண்டுக்கவே மாட்டான், எவனும் வந்து அடிக்க மாட்டான். ஆம்ஸ்ட்ராங் அப்படி கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் விட இன்னும் மோசமான த்ரெட் பர்செப்ஷன் உண்டு விஜய்க்கு. ஏன்னா அவர் மிகப்பெரிய நடிகர், மிகவும் பரவலாக அறியப்பட்டவர். அதனால தானே இவங்க பயப்படுறாங்க. நாளைக்கு விஜயகாந்த் மாதிரி 12% 13% ஓட்டு வாங்கிட்டு போயிட்டான்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடுமே அப்படின்ட்டு ஆல்ரெடி அந்த இதில் அந்த ஆக்சிஸ் சி ஓட்டர் இதில் இந்தியா டுடே சி ஓட்டர் இதில் அந்த கருத்து கணிப்பதை வேற சொல்லியிருக்காங்க, டிஎம்கேலேருந்து நிறையா போயிருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் தான் அவங்களுக்கு பயம். ஸோ மத்திய அரசு தகுதியின் அடிப்படையில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு பாலிசி. இதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இவங்க வந்து கூட்டணியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது திஸ் இஸ் பாலிட்டிக்ஸ் நியூட்ரல் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். அதாவது எந்த அரசியல் நிலைப்பாடாக இருந்தாலும் அதை கருத்தில் கொள்ளாமல்
இந்த மாதிரிலாம் சில்லறத்தனமாலாம் மத்திய அரசு பண்ணாது சார். தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. மத்திய அரசு இந்த அளவுக்கு சில்லறத்தனமாக யோசிக்கவே மாட்டாங்க. நீ வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் வளரவே விடலை, அதனால தான் பட்ஜெட்டில் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னுட்டு பட்ஜெட்டில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதில் தான் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு கூட அந்த வீடியோவில் கூட பேசும்போது கூட அவர் அதே தான் சொல்கிறாரு. அதாவது வேணும்னே பொய் பேசி உண்மைகளுக்கு புறம்பாக உண்மைகளை திரித்து பேசுவது தான் டிஎம்கேனுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டைலு, அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும். ஸோ இந்த த்ரெட் பர்செப்ஷனால் விஜய்க்கு கொடுத்ததற்கும் பாஜக கூட கூட்டணி அமைப்பதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இது டோட்டல் அபத்தமான பேச்சு. இல்லை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு துபாய் நிறுவனத்தோடு சேர்ந்து அந்த துபாய் நிறுவனம் வந்து பாதுகாப்பு வீரர்களாக அவங்க கொடுத்துருக்காங்க. பவுன்சர்கள் சுற்றி வர வருவாங்க, அது துபாய் நாட்டை சார்ந்த வீரர்கள். பார்த்தீங்கன்னா விஜய் எங்கே வர்றாங்கன்னாலும் 50-100 பவுன்சர்கள் அவரை சுற்றியே இருந்துகிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் மத்திய அரசாங்கம் இது போன்ற ஒரு பாதுகாப்பை கொடுக்குது அப்படிங்கும்போது தான் அங்கே ஒரு சந்தேகம் எழுகிறது இல்லையா? அப்போது விஜய் அவர்களுக்கு என்ன காரணத்துக்கு கொடுக்கணும்? ஏன்னா விஜய் தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டதா இந்த செய்திகளுமே கிடையாது. சோ என்ன காரணத்துக்காக இவருக்கு இந்த ஒய் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் எழுகிறது இல்ல சார்? நாளைக்கு ஒரு அசம்பாதம் ஆயிடுறது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் விஜய், லெட் அஸ் கீப் விஜய் அவுட். ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அவருக்கு ஏதோ அசம்பாவிதம் ஆயிடுறது. ஒரு பிரபலம், நன்கு அறியப்பட்ட பிரபலம், நாளைக்கு கோர்ட்டில் கேட்பான், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்பான். மத்திய அமைச்சரகத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இட் இஸ் யுவர் டியூட்டி டு கிவ் ப்ரொடெக்ஷன். அந்த ஆக்ட் படி பிரபலங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும், அது உங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பவுன்சர் வச்சுக்கிங்க, நீங்களே வந்து ப்ரைவேட் செக்யூரிட்டியெல்லாம் வச்சுக்கிங்க, அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிங்க, அதை விட இன்னும் ஆஜானுபாகவோ யாராக இருந்தால் அவங்களே இம்போர்ட் பண்ணிக்கிங்க, அதெல்லாம் ஒரு வேறு கேள்வி. ஆனால் உள்நாடு அவங்க யாருக்குமே தெரியாத அளவுக்கு நம்ம நாட்டு சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு நம்ம நாட்டினுடைய இயல்புத்தன்மை தெரியும், நம்ம நாட்டினுடைய செக்யூரிட்டி பர்செப்ஷன் அவங்களுக்கு தான் தெரியும், அதிகமாக இருக்கும். அதனால தான் அது கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இதை தவிரவும் அவர் அங்கே போகல, அதாவது விஜய் வந்து இது போராது எனக்கு அப்படின்னு அவர் நினச்சாருன்னு சொன்னால் இன்னொரு 100 பேரோட சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு அவர் பணம் கொடுப்பாரு, இதுக்கு அவர் பணம் கொடுக்க அவசியம் இல்லைங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது லவ்வர்ஸ் டே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண விழாவில் உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்டு பேசும்போது சில பேர் வந்து காதலர் தினத்தை எதிர்க்கிறாங்க. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் தினம் நமக்கு லவ்வர்ஸ் டே தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் யார் பேசியிருக்காங்கன்னு சொல்லலை, நான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்படி பேசலாமா? முதல்ல அதான் பாயிண்ட்டு. ஏன்னா ஏற்கனவே இங்கே வந்து ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு ப்ராப்ளம் இருக்குது, பாலியல் குற்றச்சாட்டுகள் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. 7 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் யாரையுமே விடுறதில்ல. இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு துணை முதல்வர் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் பேசுவது ரொம்ப தவறுன்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு அறநெறிக்கு புறம்பானது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது ஒரு மாரலி இட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனால் என்ன ஆகிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது ஏற்கனவே நீங்கள் வந்து டாஸ்மாக்கு டெவலப் பண்ணியாச்சு, எல்லாம் ஸ்கூலில் கூட இது மாதிரி அந்த பழக்கம் வர ஆரம்பித்தாச்சு. போதைப்பொருள் பழக்கம் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் வந்தாச்சு. எல்லா ஸ்கூல்லேயும் மாணவிகளும் இருக்கிறாங்க. மாணவிகள் சேர்ந்து படிக்கிறது, சேர்ந்து படிக்கலை அப்படின்னாலும் கூட பல்வேறு இடங்களில் ஒன்றும் இல்லை, கிளம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் ராத்திரி எங்கேயோ போகிற பொண்ணை கூட 2 பேர் ஆட்டோ டிரைவர்கள் கடத்திட்டு போயிடுறாங்கங்கிற அளவுக்கு மோசமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னு சொன்னால் அது ஒரு லைசன்ஸ் மாதிரி அவங்க கருத மாட்டாங்களா? அதாவது இளம் நெஞ்சங்கள், நான் வந்து அன்பை பற்றி குத்தம் சொல்லலை சார், எனக்கும் லவ் இருக்குது, என்னோட இதுவும் காதல் திருமணம் தான். ஆனால் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, அதுவும் காதல் திருமணம் தான். ஆனால் காதலுக்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் சில விஷயங்கள் சிலர், அதாவது மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் கடந்து செல்வது மிக நல்லது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது ஒரு கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டடாக இதெல்லாம் டீல் பண்ணணும், சும்மா வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. மாண்புமிகு துணை முதல்வர் சொன்னது இந்த உளறலுக்கு சமம். ஏன் சொல்கிறேன்னா, நான் அதை பற்றி பேசினேன்னா நீங்கள் அதை பற்றி பேசுனீங்கன்னு சொன்னால் அதுக்கு யாரும் ஃபாலோவர்ஸ் கிடையாது. ட்விட்டரில் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பான்,
ஆனால் அதில் எவ்வளோ பேர் இளைஞர்கள்ங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு துணை முதல்வர் பேசும்போது துணை முதல்வருடைய பேச்சு சமுதாயத்தில் பரவலாக இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போது அவங்களுக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறது தெரியாது. ஒன்றும் இல்லை சார், ஒரு பொண்ணு சவுத்தில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் கன்னியாகுமரி அந்த பக்கம் ஒரு பொண்ணு ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கா, டிவிஎஸில் போயிட்டுருக்கு, யாரோடய இடிச்சிடுச்சு. அது இடித்த உடனே திரும்பி பார்த்துட்டு சாரின்னு சொல்லிட்டு சிரிச்சிருச்சு. அந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த பொண்ணை 1 கிலோமீட்டர் துரத்திக்கிட்டு போய் முன்னால் நிறுத்தி, ஆமாம் ஈசிஆர் ஸ்டைலில் முன்னால், ஈசிஆர் தெரியும் இல்லையா, ஈசிஆர் அந்த காரை நிறுத்தி அந்த மாதிரி அங்கே போய்ட்டு அந்த பொண்ணை நிறுத்தி வண்டியிலேருந்து கீழே இறங்கி அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் பிடிபடுறாரு. இந்த தைரியம் யார் கொடுத்தாரு உங்களுக்கு? இது கலாச்சார சீரழிவு இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் வேலண்டைன் அண்ட் ஆல் தட். வேலண்டைன்லாம் நீங்கள் வந்து கொண்டாடிங்க, பரவாயில்ல, காதலர் தினம். அது ஆக்சுவலி வேலண்டைனே வந்து காதலர் தினமாக மாற்றியது இந்த இந்த ஆர்ச்சிஸ் மாதிரி இந்த க்ரீட்டிங் கார்டு கம்பெனிஸ் தான் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா வேலண்டைனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லா மதத்துலேயும் அன்பு, காதல் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க, அந்த மதத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அமெரிக்க கலாச்சாரம், ரோமன் கலாச்சாரமாக இருக்கட்டும், இட்டாலியன் கலாச்சாரமாக இருக்கட்டும். நம்ம நாட்டில் அது கிடையாது. நம்ம நாட்டில் வந்து அந்த சில விஷயங்கள்லாம் சார், இந்த காதல், பாலியல், அதாவது உடல் உறவு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பொதுவெளியில் சரளமாக என்றைக்கு நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போது அதனுடைய அந்த ரகசிய தன்மை உடைபட்டு போகிறது. அப்புறமா அது இன்னும் பரவலாக பேசப்படுகிறது. எப்படி ரன்வீர் அலகாபாதியா மாதிரி ஒரு ஆள், ரன்வீர் அலகாபாதியா அந்த யூடியூபர், அந்த பாட்காஸ்டர், பிரதம மந்திரியிடமிருந்து விருது பெற்றவர், எப்படி இந்த மாதிரி அவர் பேசுகிறாரு? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள்? இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் பொதுவெளியில் வரக்கூடாது. அந்த காலத்தில் சினிமாக்களில் கூட, நான் சொல்கிறேன், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவி பீரியட்லலாம் சினிமாக்களில் கூட இந்த காதல் சமாச்சாரங்கள்லாம் மறைவாக தான் இருக்கும், இலைமறை காயாகத்தான் இருக்கும். ஓகே, 2 பேர் சந்திச்சுக்கிறது வந்து 2 பூக்களை மட்டும் இப்படி க்ளோஸாக, 2 பூக்களையும் இப்படி க்ளோஸாக வர மாதிரி காமிப்பாங்க, அவ்வளோதான், மலர்களை காமிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர இதெல்லாம் கொச்சையாக பேசக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இது. இதில் ஒரே ஒரு சின்ன சமாச்சாரம் சொல்கிறேன். நம்ம மாண்புமிகு உதயநிதி பற்றி, அவருடைய மகன் வெளிநாட்டில் இருந்த பொழுது அவருடைய சேஷ்டைகள் பற்றி வீடியோக்கள் வந்த வண்ணம் இருந்தன. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் தவறு தான். அதாவது அவருடைய வீடியோக்கள் அந்த மாதிரி, அந்த ஒரு சின்ன பையனுடைய வீடியோ வெளியில் வந்தது, அது வந்து நிறையா பயங்கரமான கண்டம்னேஷன் இருந்தது, அதுக்கு வந்து பயங்கரமான கண்டனம் ஏற்பட்டது. ஆனால் டிஎம்கேனுடைய அனுதாபிகள் அந்த ட்வீட்டில் என்ன பதில் போட்டிருந்தாங்க அப்படின்னா, என்ஜாய் ராஜா அப்படின்ட்டு, அதாவது நீ வயதுக்கு வந்து விட்டாய், உலகம் உன்னுடையது, உன் இஷ்டம் போல் அனுபவி அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நான் படிச்சிருக்கேன் அதை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வந்து இன்னும் அதிகமான பேர் இது மாதிரி பண்ணுறது லைசன்ஸ் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. உதயநிதி இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கடந்து போகணும். ஏன்னா உங்கள் மனசில் வந்து காதல், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் இப்போ வெளில வரக்கூடாது. அதெல்லாம் ப்ரைவேட் மேட்டரு. நீங்கள் வந்து மக்கள் நலன் பற்றி பேசணும், நிதி நிர்வாகம் பற்றி பேசணும், துறை சீர்திருத்தம் பற்றி பேசணும், சட்டம் ஒழுங்கு பற்றி பேசணும், பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசணும், மொழி பற்றி பேசணும், கல்வி பற்றி பேசணும், கல்வித்தரம் உயர்த்துவதை பற்றி பேசணும். அதை எல்லாத்தையும் விட்டு நீங்கள் காதலை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன சார் பண்ணுறது? கலாச்சார சீரழிவு. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.